தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி திங்கள்கிழமை, ஆங்கிலம் 24ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை தசமி திதி, நள்ளிரவு 12:20 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். நள்ளிரவு 12:57 வரை உள்ளது. மரண யோகம், அதன் பின் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரைகள்: குரு ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. புதன் ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் ஆகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி: சந்திரன் 10ல் சஞ்சாரம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன லாபம் உண்டு. சூரியன் 12ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். செவ்வாய் 3ல் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 12ல் மாணவர்கள் தங்கள் பாடங்களை கவனத்துடன் படிக்க வேண்டும். குரு 2ல் தனவரவு உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 12ல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சனி 11ல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். செய்தொழில் லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். ராகு 12ல் உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன்: அசுபதி. நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் இந்நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழில் அமோகமாக இருக்கும். லாபம் கிடைக்கும். கார்த்திகை. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் இன்று நடக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி: சந்திரன் 9ல் சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 11ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். ஆதாயம் கூடும். செவ்வாய் 2ல் உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் கவனமும் தேவை. புதன் 11ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 11ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 10ல் செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் சுமாரான லாபம் உண்டு. ராகு 11ல் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன்: கார்த்திகை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிடம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள்.
செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி. மிதுன ராசி. சந்திரன் 8. வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். சூரியன் 10. நிலுவையில் இருந்த அரசாங்க காரியங்கள் இன்று முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் லாபம் உண்டாகும். செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சுபிட்சம் அடைவார்கள். பெண்கள் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சனி 9. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடு இன்று வேண்டாம். ராகு 10. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. திருவாதிரை. இன்று செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, தனவரவு உண்டு. புனர்பூசம். இன்று தனவரவு உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி. சந்திரன் 7. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். செவ்வாய் 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 9. மாணவர்கள் கல்வியில் சுமாரான மதிப்பெண்கள் பெறுவர். ஆழ்ந்து கவனத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 11. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சுக்கிரன் 9. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். ராகு 9. சில காரியங்கள் தாமதமாக முடியும். நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன். புனர்பூசம். எண்ணிய காரியம் நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று தனவரவு உண்டு. பூசம். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. ஆயில்யம். செய்தொழிலில் சிறப்பு கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர். சிம்மராசி. சந்திரன் 6. சந்தோஷம் கூடும், மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழில் லாபம் உண்டு, தனவரவு உண்டு. புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 10. அரசாங்க ஊழியர்கள் இடம்பெயர்ச்சி பெறுவர். ஊதிய உயர்வு உண்டு. சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சனி 7. வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். ராகு 8. உடல் நலனில் கவனம் தேவை. செய்கின்ற தொழிலை செய்யவும் புதிய முயற்சிகள் வேண்டாம். நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு உடையவர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு.
பூரம் நீங்கள் நிதானித்து எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. உத்தரம் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். கன்னிராசி. சந்திரன் 5ல் காரியம் தாமதம் ஆகும், நிதானமாகத்தான் நடக்கும். இன்று மௌனம் நல்லது. சூரியன் 7ல் செய்தொழிலில் மாற்றம் உண்டு, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், நிதானம் தேவை. செவ்வாய் 10ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். புதன் 7ல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். குரு 9ல் அமோக தனவரவு உண்டு, தொட்டது துலங்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு. சுக்கிரன் 7ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் தங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். சனி 6ல் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபம் தரும், ரியல் எஸ்டேட் லாபம் தரும், கட்டட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் ஈட்டுவர். ராகு 7ல் வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும். நட்சத்திர பலன். உத்தரம் எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவீர்கள், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம் திட்டம் போட்டு வேலை செய்வீர்கள், சில காரியம் தாமதமாகும், நிதானமாக நடக்கும். சித்திரை எதிலும் நிதானம் தேவை, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் 4ல் செய்தொழிலில் சுமாரான லாபம், உத்தியோகத்தில் சுமாரான மேன்மை, இன்று காரிய தாமதம். சூரியன் 6ல் அரசாங்க காரியம் நன்மையாக முடியும், அரசாங்கத்தால் சிலர் ஆதாயம் பெறுவர். செவ்வாய் 9ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். புதன் 6ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், கமிஷன் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை. சுக்கிரன் 6ல் பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர், பெண்கள் சிலருக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். சனி 5ல் நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வது இன்று வேண்டாம், சுமாரான தனலாபத்தை இன்று தரும். ராகு 6ல் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, செய்தொழிலில் சுமாரான லாபம், உத்தியோகத்தில் இன்று மேன்மை இல்லை, தனவரவு உண்டு. சுவாதி எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. விசாகம் மகான்களுடைய வழிபாடு சிறப்பாக அமையும், செய்தொழிலில் ஏற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 3ல் திரவிய லாபம் கூடும், செய்தொழில் அமோக லாபம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 5ல் அரசாங்க காரியம் தாமதமாகும். செவ்வாய் 8ல் உடல் நலனில் கவனம் தேவை, வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. புதன் 5ல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். குரு 7ல் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 5ல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 4ல் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம், ரியல் எஸ்டேட் சுமாரான லாபத்தை தரும், வாய் வார்த்தையில் கவனம் தேவை. ராகு 5ல்
கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன் விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு, தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு, அட்டகாசமான நாள். அனுஷம் மகான்களுடைய ஆசி உண்டு, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ஆஞ்சநேயர். தனுசு ராசி சந்திரன் 2, செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சில காரியம் தாமதமாகும், கடின முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சூரியன் 4, அரசாங்க காரியம் டிலே ஆகும், நிதானம் தேவை. செவ்வாய் 7, வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். புதன் 4, பக்தி விருத்தியாகும், மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 6, உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான முதலீடுகளிலும் மிகுந்த கவனமும் நிதானமும் தேவை. சுக்கிரன் 4, உறவினர் வருகை உண்டு, சில உறவினர்கள் உங்களுக்கு உதவுவர். சனி 3, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ராகு 4, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், வாய் வார்த்தைகளை விட்டால் மன வருத்தம் உண்டாகலாம். நட்சத்திர பலன் மூலம் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம் எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துவீர்கள், இன்று தனவரவு உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், மகான்கள் வழிபாடு. மகர ராசி சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 3, அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், ஏற்றம் தரும். சனி 2, உடல் நலனில் கவனம் தேவை, நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 3, மாணவர்கள் தங்கள் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். ராகு 3, ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், கட்டிட கான்ட்ராக்டர்கள் லாபம் ஈட்டுவர். சுக்கிரன் 3, பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். குரு 5, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு, நிதி சம்பந்தமான நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். செவ்வாய் 6, ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன் உத்திராடம் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம் நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ஆஞ்சநேயர். கும்பராசி சந்திரன் 12, செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, புதிய முயற்சிகள் வேண்டாம், வண்டி வாகனங்களில் கவனம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சூரியன் 2, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சனி ஜென்மத்தில் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம், தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் ஏற்றம் உண்டாகலாம். புதன் 2, நல்ல குணம் உடையவர்கள் நீங்கள், மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 2, உடல் நலனில் கவனம் தேவை, செய்தொழிலில் நிதானம் தேவை, எதிலும் கவனம் தேவை. சுக்கிரன் 2, பெண்கள் மேன்மையுறுவர், பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர், பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் உயர் பதவி அடைவர். குரு 4, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நண்பர்கள் மத்தியில் பேசும்போது நிதானம் தேவை,
செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துலங்கும். இன்று ஏற்றமான நாளாக அமையும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சதயம் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். போராட்டாதி செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதிலும் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார் ஆஞ்சநேயர். மீனராசி சந்திரன் 11 செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நினைத்த காரியம் முடியும். அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் வேண்டாம். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்கள் ஏற்றம் ஒருவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செவ்வாய் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன் போராட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திரட்டாதி எதையும் நீங்கள் கணித்து செயல்படுவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரேவதி நீங்கள் எதையும் தீர்மானித்து முடிவெடுத்தீர்களானால் அதை தொடர்ந்து செய்வீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா, குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று திங்கட்கிழமை ஆதலால் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி பின்னர் அம்பாள் சன்னதியில் அம்பாளுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் சகல நன்மைகளும் கூடும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.